எள்ளு சாதப்பொடி. சாதம் மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கு கூட இது செம்ம காம்பினேஷன். தேவையான பொருள்: கருப்பு எள் 1 கப், வெள்ளை எள் அரை கப், கருவேப்பிலை 1 பிடி, 15 வரமிளகா, சின்ன கட்டி பெருங்காயம், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உளுந்து 5 டேபிள் ஸ்பூன். ஒரு ட்ரை பேன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அதில் கருப்பு எள் 1 கப்பை சேர்க்குறோம். எள்ளில் பொதுவாக நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இருக்குது. முக்கியமாக அதில் ஃபைபர் கண்டென்ட், விட்டமின் டி, விட்டமின் இ, அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அது நம்மளோட உடம்புக்கு தேவையான கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்களும் அதில் அடங்கியிருக்கு. இப்போது நல்லா எள் படபடன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுட்டு, வெள்ளை எள் அரை கப்பு சேர்த்து அதையும் இது மாதிரி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும், கரிஞ்சிடாமல். பார்க்கும்போதே தெரியுதா, நல்லா படப்படன்னு பொரியணும். இந்த மாதிரி அழகாக துள்ளி குதிக்குது பாருங்கள். ஸோ நமக்கு வெள்ளை எள்ளும் ரெடி ஆயாச்சு. அதையும் ஓரமாக கொட்டி ஆற வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா செவக்கிற மாதிரி வறுத்துக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறோம். உளுந்தம் பருப்பு வறுக்கும் போதே செம்ம வாசனையாக இருக்கும். நம்மளோட உளுந்து வறுத்து ரெடி ஆயாச்சு. அதோட 15 வரமிளகா சேர்த்துக்கிறோம். வரமிளகா வறுக்கும் போது நெடி ஏறாமல் இருக்கிறது கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து வறுத்தோம்னா நமக்கு நெடி ஏறாமல் இருக்கும். கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி மொறு மொறுன்னு பொரியணும். அந்த அளவுக்கு வறுத்துட்டு கடைசியாக கட்டி பெருங்காயம் சின்ன துண்டு வறுத்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்க்கும் போது ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது சுவையான எள்ளு சாதப்பொடி தயார்.